ஆண்டு 968. சோழர்களின் பூமி ஒரு பெரும் போரை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தது. நீ நந்தினியை பார்க்க போகிறாய். அவளிடம் இன்னும் உனக்கு என்ன பேச்சு? அவளுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லட்டும். என்னிடம் இருப்பதை எடுத்துக்கொள்ளட்டும். ஒரே சமயத்தில் 3 புலிகளும் கொல்லப்பட வேண்டும். எனக்கு அரண்மனை வாழ்வும் அரச போகமும் அரியாசனமும் தான் வேண்டும். நீங்கள் அறம் தவறாதவர் என்று நினைத்தேன். சுந்தர சோழர் தானே நந்தினியுடைய தந்தை. எதிரியின் கையால் மணிமுடியை பிச்சையாக பெற்று நான் அரியணையில் ஏற வேண்டுமா? என் உடம்பில் ஓடுவது சோழ ரத்தம். ஐயா! நந்தினி! நாம் வீரபாண்டியரின் சிதையின் முன் எடுத்துக்கொண்ட சபதம் நிறைவேற வேண்டும். நான் வீரபாண்டியரின் மகளா? என் உயிரை கொடுத்தாவது இளவரசரை காப்பேன் என்று இளைய பிராட்டிக்கு சத்தியம் செய். அவர் உயிர் அவருடையதல்ல, அவளுடையது என்று. மக்களை நம்பாதவன் மக்களை ஆள முடியாது. போர் நிலம் ஆடிட சூழ் கொண்ட காற்றாகவா